இந்த பொங்கலை கலர்ஃபுல்லா கம்பீரமா உதயம் வர்ணா ஃபேன்சி பார்டர் தோத்தீஸ் அண்ட் ஷர்ட்ஸோட கொண்டாடுவோம். போர்ச்சுகலில் இருந்து 1000 மைல்களுக்கு அப்பால் நார்த் அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ள சின்னஞ்சிறு தீவு மத்தீரா. வறுமையின் கோரப்பிடியில் சிக்கியிருந்த அந்த குடும்பத்தில் 4வதாக பிறக்க இருந்த குழந்தையை கருவிலேயே கலைக்க திட்டமிட்டிருந்தார் அந்த ஏழை தாய். ஆனால் தீவிர கத்தோலிக்கரான அந்த தாய் தனது வயிற்றில் உள்ள குழந்தை தங்கள் குடும்பத்திற்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷம் என கூறி கருவை கலைக்கும் முடிவை கைவிடுகிறார். 34 வயதான அந்த பொக்கிஷத்தின் இன்றைய மதிப்பு 57,000 கோடி ரூபாய். உலக வரைபடத்தில் கண்ணுக்கு புலப்படாத தீவில் பிறந்து ஐரோப்பா முதல் ஆசிய துணைக்கண்டம் வரை மூளை முடுக்குகளில் எல்லாம் அவரது பெயர் நாடி நரம்பு தெறிக்க உச்சரிக்கப்படும். மைதானத்திற்குள் நுழைந்தால் அவரது ஆட்டத்தில் அனல் பறக்கும். ரசிகர் பட்டாளங்களின் கரகோஷம் விண்ணை பிளக்கும். தனது மின்னல் வேக விளையாட்டால் ரசிகர்களை கட்டி போட்டு கால்பந்து சாம்ராஜ்யத்தையே ஆட்சி செய்து வரும் அந்த வீரன் வேறு யாரும் அல்ல, அவர்தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. போர்ச்சுகலின் மதிரா தீவில் அமைந்துள்ள சான் ஆண்டோனியோ 1980களில் மிகவும் வறுமையான பகுதிகளில் ஒன்று. அங்கு தோட்ட வேலையில் ஈடுபட்டிருந்த டெனிஸ் மற்றும் சமையல் பணியில் இருந்த மரியாவிற்கு 3 குழந்தைகள். 1985ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மரியா டெனிஸ் தம்பதிக்கு 4வது குழந்தையாக பிறந்தார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தாஸ் சாண்டோஸ் அவேரோ. ரொனால்டோ பிறந்தபோது அமெரிக்காவின் அதிபராக இருந்தவர் ரொனால்ட் ரீகன். அவர் மீது கொண்ட தீவிர பற்றால் தனது மகனுக்கு ரொனால்டோ என்று பெயர் வைத்தார் டெனிஸ். முதலில் தோட்ட வேலையில் ஈடுபட்டிருந்த டெனிஸ் பின்னர் சாண்ட் ஆண்டோனியோவில் இருந்த ஆண்டோரின்ஹா என்ற கால்பந்து கிளப்பில் பணிக்கு சேர்கிறார். ஆட்டத்தின் போது எல்லைக்கோட்டை தாண்டி செல்லும் பந்துகளை எடுத்துக் கொடுப்பது, கால்பந்து உபகரணங்களை தயாராக வைத்திருப்பது போன்ற பணிகள்தான் அவரது பிரதான வேலை. தந்தை டெனிஸுடன் கால்பந்து போட்டியை வேடிக்கை பார்ப்பதற்காக புறப்படத் தொடங்கினார் சிறுவன் கிறிஸ்டியானோ. மைதானத்தில் விளையாடும் வீரர்களின் ஆட்டத்தை பார்த்து அதே மாதிரி கால்பந்துடன் தனியாக விளையாட ஆரம்பித்தார். அதை பார்த்த டெனிஸ் ரொனால்டோவிற்கு கால்பந்து கனவை விதைக்கத் தொடங்கினார். கால்பந்து மீதான ஆர்வம் அதிகரித்ததும் காலி பிளாஸ்டிக் பாட்டில்கள், அதன் மூடிகள் உட்பட கிடைக்கும் பொருட்களையெல்லாம் கால்பந்தாக மாற்றி விளையாடத் தொடங்கினார் ரொனால்டோ. தனது 7வது வயதில் தந்தை பணியாற்றிய உள்ளூர் கிளப்பின் சிறுவர்களுக்கான அணியில் ரொனால்டோவுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த சிறு வயதிலேயே தனது திறமையை மெருகூட்ட ஆரம்பித்தார். கோல் அடிப்பது, வெற்றி பெறுவதில் கிடைத்த மகிழ்ச்சியை விட தனது ஆட்டத்தைக் கண்டு தந்தை டெனிஸின் முகத்தில் பரவிய சந்தோஷம்தான் ரொனால்டோவிற்கு ஊக்கமாக அமைந்தது. அந்த சமயத்தில் ரொனால்டோ விளையாடிய கிளப்பில் சீனியர் வீரர்களின் லாக்கர்களை சுத்தம் செய்யும் பணியையும் டெனிஸ் செய்து வந்தார். அதை வைத்து ரொனால்டோவுடன் கிளப்பில் இருந்தவர்கள் பலர் கிண்டல் அடித்தனர். அது வறுமையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று ஏற்கனவே இருந்த எண்ணத்தை மேலும் வலிமையாக்கியதே தவிர எந்த விதத்திலும் ரொனால்டோவை சீண்டவில்லை. இப்படிதான் ரொனால்டோவின் கால்பந்து பயணம் தொடங்குகிறது. கால்பந்து மீதிருந்த அதீத பிரியத்தால் செல்லும் இடங்களுக்கெல்லாம் பந்தை தூக்கிச் செல்வார் ரொனால்டோ. கிடைக்கும் நேரத்திலெல்லாம் ஒரே விளையாட்டு. ஒருமுறை கால்பந்தோடு வகுப்பறையில் அமர்ந்திருந்த ரொனால்டோவை கண்ட அவரது ஆசிரியர், கால்பந்து உனக்கு சோறு போட போவதில்லை, கால்பந்தை கொண்டு உன்னால் வாழ்க்கையில் ஒன்றையும் செய்துவிட முடியாது என திட்டி தீர்த்தார். இதனால் ஆத்திரமடைந்த ரொனால்டோ ஆசிரியையை சேரை கொண்டு அடிக்க ஓங்கினார். விளைவு, மறுக்கணமே பள்ளியை விட்டு நீக்கப்பட்டார். இந்த விவகாரம் அவரது வீட்டுக்கு தெரிய வர ரொனால்டோவை கால்பந்தில் மட்டும் கவனம் செலுத்த அறிவுறுத்தினார் அவரது தாயார் மரியா. தந்தை மீது கொண்ட பாசத்தால் அவரை காணாமல் இரவு தூங்கச் செல்ல மாட்டார் ரொனால்டோ. பல நேரங்களில் பாரின் ஓர் மூலையில் புலம்பிக் கொண்டிருக்கும் தனது தந்தையை கைத்தாங்கலாக வீட்டிற்கு அழைத்து வருவார். ரொனால்டோ பெரிய சாதனை வீரனாக வலம் வர வேண்டும் என்பதே அவரது தந்தையின் கனவு. ரொனால்டோவின் பெற்றோர் சம்பாதித்தது சாப்பாட்டிற்கே சரியாகிவிட அவரது கால்பந்து தேவைகளுக்கு அவர்களால் செலவிட முடியவில்லை. கால்பந்துக்கு தேவையான பூட்ஸ்களை கூட அவர்களால் வாங்கித்தர முடியவில்லை. தனது அண்ணனின் பழைய ஷூக்களை அணிந்து கொண்டுதான் விளையாடினார் ரொனால்டோ. இருப்பினும் மைதானத்தில் அவரது திறமையை வெளிக்காட்டுவதற்கு அது தடையாக அமையவில்லை. அப்போது அவரது ஆட்டம் தனியாக தெரிய தொடங்கியதால் மற்ற கிளப் அணிகளின் பார்வை அவர் மீது விழத் தொடங்கியது. போர்ச்சுகலின் தலைநகரான லிஸ்பனில் இருக்கும் ஸ்போர்ட்டிங் கிளப்பில் இருந்து ரொனால்டோவிற்கு வாய்ப்பு வந்தது. பிறந்ததிலிருந்து ஒரு சிறிய தீவில் வாழ்ந்து வந்த ரொனால்டோவிற்கு இந்த வாய்ப்பு பெரிதாக இருந்தாலும் அப்போது அவருக்கு 11 வயது. வீட்டை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிலை.
இதனால் தினமும் இரவுகளில் தனிமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுது புலம்பினார். எந்நேரமும் சோகத்துடன் இருந்த ரொனால்டோவை மீண்டும் சொந்த ஊருக்கு அனுப்பியது ஸ்போர்ட்டிங் அணி. ஆனால் ரொனால்டோவின் தந்தை டெனிஸின் நண்பரும் அந்த ஊரின் கால்பந்து வீரருமான பாரோஸ் என்பவர் இதில் தலையிட்டு ரொனால்டோவிற்கு அறிவுரை வழங்கினார். குடும்பத்தை வறுமையிலிருந்து மீட்க கால்பந்து மட்டுமே ஒரே வழி என கூறி பொறுப்பை எடுத்துரைத்தார். இதனை கேட்டு புதிய ரொனால்டோவாக லிஸ்பன் திரும்பியவர் குடும்பத்திற்காக விளையாடத் தொடங்கினார். யார் கையிலும் அகப்படாமல் தேனீயைப் போல் அவர் மைதானத்தில் விளையாடியதை பார்த்த சக வீரர்கள் ரொனால்டோவை செல்லமாக லிட்டில் பி என அழைக்கத் தொடங்கினர். 15 வயதில் ரொனால்டோவுக்கு சீரான இதய துடிப்பு இருக்கவில்லை. தொடர்ந்து விளையாடும் பட்சத்தில் மாரடைப்பால் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டது. இந்த பிரச்சனை கால்பந்து கனவுக்கே மூடு விழாவாக மாறியது. ஆனால் தடைகளை உடைத்து அறுவை சிகிச்சை மூலம் பீனிக்ஸ் பறவையைப் போல் மீண்டெழுந்தார் ரொனால்டோ. ஸ்போர்ட்டிங் அணியில் அவர் செய்யும் சாகசங்கள் போர்ச்சுகலை தாண்டி மற்ற நாடுகளில் வெளியே பேசப்பட தொடங்கியது. இங்கிலாந்து, இத்தாலி, ஸ்பெயின் என பெரிய கிளப்களில் இருந்து ரொனால்டோவை கவனிக்க தொடங்கினர். அந்த நிலையில்தான் இங்கிலாந்தின் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு எதிராக ரொனால்டோவின் ஸ்போர்ட்டிங் அணி விளையாடியது. அப்போது அந்த அணிக்கு எதிராக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ரொனால்டோ எதிர் அணியினரை தனது வித்தைகளால் வாயடைக்க வைத்தார். ரொனால்டோவின் ஆட்டத்தைக் கண்டு மெர்சலான மேன் யுனைடெட் அணியின் பயிற்சியாளர் அலெக்ஸ் ஃபெர்குசான் ரொனால்டோவை தங்கள் அணிக்கு வாங்காமல் புறப்படப் போவதில்லை என சபதம் எடுத்தார். இறுதியில் 2003ஆம் ஆண்டு ஸ்போர்ட்டிங் அணியிடமிருந்து 102 கோடி ரூபாய்க்கு ரொனால்டோவை வாங்கியது மான்செஸ்டர் அணி. அப்போது ரொனால்டோவின் வளர்ச்சிக்கு உதவியது அந்த கிளப்பின் பயிற்சியாளர் அலெக்ஸ் ஃபெர்குசான். கால்பந்தில் தன்னுடைய தந்தை என்றால் அது அலெக்சான் என பின் நாட்களில் ரொனால்டோ நெகிழ்ந்தது உண்டு. மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு விளையாட ஒப்பந்தமான ரொனால்டோவுக்கு 7ஆம் நம்பர் ஜெர்சியை வழங்கி அழகு பார்த்தார் அலெக்ஸ். பாரம்பரியமிக்க மான்செஸ்டர் அணியில் அதுவும் டேவிட் பெக்காம் உள்ளிட்ட பல ஜாம்பவான்களின் வரலாறுகளை பொதிந்த 7ஆம் நம்பரை ஒரு பொடியனுக்கு வழங்குவதா என விமர்சனங்கள் எழுந்தன. 7ஆம் நம்பர் ஜெர்சி வழங்கப்பட்டதற்கு ரொனால்டோவின் ஆட்டம் பதில் சொல்லும் என கூறி விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அலெக்ஸ். அலெக்ஸின் வார்த்தையை பின்னாளில் உலகம் கண்டு கொண்டது. முதல் முறையாக ஓல்ட் டிராஃபோர்ட் மைதானத்தில் சப்ஸ்டிடியூட்டாக களமிறக்கப்பட்டார் ரொனால்டோ. அனுபவ வீரர்களுக்கு மத்தியில் தான் கற்றுக்கொண்ட வித்தைகளை மைதானத்தில் இறக்கிவிட்டு கைத்தட்டல் வாங்க ரொனால்டோவுக்கு வெகு நேரம் எடுக்கவில்லை. மான்செஸ்டர் யுனைடெட்டுக்கும் 7ஆம் நம்பருக்கும் பொருத்தமான நபர் என்பதை தனது முதல் ஆட்டத்திலேயே நிரூபித்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் பெற்றார் ரொனால்டோ. மெல்ல மெல்ல வளரத் தொடங்கிய போதுதான் அவருக்கு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு ஏற்பட்டது. குடிபோதைக்கு அடிமையான ரொனால்டோவின் தந்தை நுரையீரல் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்தார். உயர்தர சிகிச்சை பெற பல முறை ரொனால்டோ அழைப்பு விடுத்தும் அதனை ஏற்க மறுத்துவிட்டார் டெனிஸ். இறுதியாக லண்டனில் உள்ள மருத்துவமனையில் செப்டம்பர் 6, 2005ஆம் ஆண்டு அவரது உயிர் பிரிந்தது. அப்போது ரஷ்யாவுக்கு எதிராக உலகக்கோப்பை தகுதிச் சுற்றில் போர்ச்சுகலுக்காக விளையாட இருந்தார் ரொனால்டோ. உலக கோப்பை போட்டிகளுக்குள் போர்ச்சுகல் நுழைய அது முக்கியமான ஆட்டம். தந்தை இறந்த செய்தியை கேள்விப்பட்டதும் போட்டியை கைவிட்டுவிட்டு ஊருக்கு புறப்படுவார் என்றுதான் பலரும் எதிர்பார்த்தனர். நான் கால்பந்தில் பெரிய ஆளாக வரவேண்டும் என்பதே என் தந்தையின் கனவு. அவரது கனவை நனவாக்க நான் கால்பந்து விளையாடியே ஆக வேண்டும் என தந்தை இறந்த துக்கத்திலும் கனவுகளை சுமந்து களத்தில் இறங்கினார் ரொனால்டோ. ரஷ்யாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ரொனால்டோவின் உணர்வு பூர்வமான ஆட்டம் போர்ச்சுகல் மட்டுமின்றி ரஷ்ய வீரர்களின் நெஞ்சையும் ஈரமாக்கியது. தந்தையின் நினைவுகளால் சிறைவாசம் அனுபவித்த ரொனால்டோவுக்கு கால்பந்து மைதானங்களே ஆறுதல் அளித்தன. இந்த சமயத்தில்தான் 2006ஆம் ஆண்டு கால்பந்து உலகக்கோப்பை நடந்தது. அதில் இங்கிலாந்திற்கு எதிரான போட்டியில் அந்நாட்டு நட்சத்திர ஆட்டக்காரர் ரூனி ரொனால்டோவை காயப்படுத்திவிட்டார் என்பதற்காக ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. ஆனால் ரொனால்டோ வேண்டுமென்றே காயம் ஏற்பட்டது போல் நடித்தார் என இங்கிலாந்து ரசிகர்கள் சாடினர். அந்த போட்டியில் போர்ச்சுகல் அணி இங்கிலாந்தை வீழ்த்தி உலகக்கோப்பையில் இருந்தே வெளியேற்றியது. இதனால் இங்கிலாந்தின் நம்பர் 1 எதிரியானார் ரொனால்டோ. உலகக்கோப்பை முடிந்து மான்செஸ்டர் கிளப்பில் விளையாடுவதற்காக இங்கிலாந்து திரும்பிய போது அந்நாடு முழுவதும் ரொனால்டோவுக்கு எதிர்ப்பு அலை வீசியது. ஒரு பக்கம் தந்தையின் மறைவால் வாடிய ரொனால்டோ, மறுபக்கம் சொந்த அணியின் ரசிகர்களால் தூற்றப்பட்டார். எல்லாவற்றுக்கும் கால்பந்தை கொண்டே பதிலடி கொடுக்க திட்டமிட்டார். வழக்கத்தை விட அவரது ஆட்டங்களில் அனல் பறந்தது. 2007-2008 சீசனில் 31 கோல்கள் அடித்ததன் மூலம் ஒரு சீசனில் அதிக கோல்கள் அடித்த வீரர் எனும் பெயர் பெற்றார். அதுவரை யாரும் செய்யாத சாதனை அது. அதே ஆண்டில் தங்க காலனி விருதையும் வென்று அசத்தினார்.
7ஆம் நம்பர் ஜெர்சி வழங்கப்பட்டதற்கு விமர்சிக்கப்பட்ட ரொனால்டோ பின் நாட்களில் அவரது அசாத்தியமான ஆட்டத்தால் CR7 என்றே செல்லமாக அழைக்கப்பட்டார். 2007, 2008, 2009 என பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் தொடர்ந்து 3 முறை ரொனால்டோவின் அசுர பலத்தால் கோப்பையை வென்று மான்செஸ்டர் யுனைடெட் அணி ஹாட்ரிக் அடித்தது. 2008 சாம்பியன்ஸ் லீக் டைட்டிலையும் ஃபிஃபா கிளப் கப்பையும் வென்றது. அதே ஆண்டு கால்பந்து உலகின் உயரிய விருதான பேலன் டி ஓரை முதல் முறையாக உச்சி முகர்ந்தார் ரொனால்டோ. ஃபிஃபா சிறந்த வீரருக்கான விருது, கோல்டன் ஷூ என அடுக்கடுக்கான விருதுகளும் ரொனால்டோ வசம் வந்தன. இந்த நிலையில்தான் தனக்கு ஆகச்சிறந்த போட்டியாளராக திகழ்ந்த மெஸ்ஸியின் கூடாரத்திற்குள் குடிபெயர நினைத்தார் ரொனால்டோ. அதன்படி 2009ஆம் ஆண்டு ஐரோப்பாவின் மாபெரும் அரணாக விளங்கிய தனது கனவு அணியான ரியல் மேட்ரிட்டிற்கு 742 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தமானார். கால்பந்து வரலாற்றில் அதுவரை இல்லாத அளவு அதிக விலைக்கு வாங்கப்பட்டார் ரொனால்டோ. 2009ஆம் ஆண்டு ஸ்பெயினில் குடிபெயர்ந்த ரொனால்டோ ரியல் மேட்ரிட் அணிக்கு களமிறங்கி ஐரோப்பா மைதானங்களில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினார். லாலிகாவில் இடம்பெற்ற ரியல் மேட்ரிட் அதே லீக்கில் உள்ள பார்சிலோனாவுடன் மோதும் வாய்ப்பு அமைந்தது. எல் கிளாசிக்கோ போட்டிகளில் ரொனால்டோ மெஸ்ஸியின் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். இரு வீரர்களும் களத்தில் மோதிக்கொள்ளும் போது ஆட்டத்தில் அனல் பறக்கும். தமிழ் சினிமாவில் தளபதி ரசிகர்கள் மோதிக்கொள்வதைப் போல கால்பந்து உலகில் ரொனால்டோ மெஸ்ஸி ரசிகர்கள் மோதிக்கொள்வது தொடர்கதையானது. இருப்பினும் மெஸ்ஸி குறித்து உணர்வுபூர்வமாக பேசி அவரது ரசிகர்களின் மனதிலும் இடம் பிடித்தார் ரொனால்டோ. கடந்த 15 ஆண்டுகளாக கால்பந்தில் எனக்கு மிகச்சிறந்த போட்டியாளன் மெஸ்ஸி. எங்கள் இருவருக்குள்ளும் இருக்கும் ஆரோக்கியமான மோதல்தான் என்னை இன்னும் தீவிரமாக விளையாடச் செய்கிறது என்றார் ரொனால்டோ. புகழ்பெற்ற ஐரோப்பா சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் மெஸ்ஸியை பின்னுக்கு தள்ளி தனது அசாத்தியமான 128 கோல்கள் மூலம் அதிக கோல்கள் அடித்த வீரர் பட்டியலில் முதலிடம் பிடித்தார். இதேபோல் கால்பந்தின் முக்கிய விருதாக கருதப்படும் பாலன் டி ஆர் விருதை தட்டிச் செல்வதில் ரொனால்டோ மெஸ்ஸி இடையே கடும் போட்டி நிலவும். இதுவரை ரொனால்டோ 5 முறையும் மெஸ்ஸி 6 முறையும் பாலன் டி ஆர் விருதை வென்றுள்ளனர். இருந்தாலும் உலக பிரபலங்களின் பட்டியலில் மெஸ்ஸியை பின்னுக்கு தள்ளி தொடர்ந்து கெத்து காட்டி வருகிறார் CR7. ரொனால்டோவை இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை மட்டும் 19 கோடி. சர்வதேச அளவில் திரைப்பட பிரபலங்கள், அரசியல் தலைவர்களை விட ஒட்டுமொத்த சமூக வலைத்தள பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கையிலும் ரொனால்டோவுக்கே முதலிடம். மெஸ்ஸி, நெய்மார் உட்பட உலகின் எந்த கால்பந்து வீரருக்கும் இத்தனை ரசிகர்கள் இருந்ததில்லை. கடந்த 2016ஆம் ஆண்டு முகநூலில் 12 கோடி லைக்குகள் வாங்கியதற்காக கின்னஸ் புத்தகத்தில் ரொனால்டோ இடம்பெற்றார். இதுவரை முறியடிக்கப்படாத சாதனை அது. இப்படிப்பட்ட பிரபலங்களோடு சர்ச்சைகளும் சேர்ந்து ஊஞ்சலாடுவது ஒன்றும் புதிதல்ல. உலகையே உலுக்கிய மீ2 சர்ச்சையிலிருந்து ரொனால்டோவும் தப்பவில்லை. அவர் மீது மாடல் அழகி கேத்தரின் என்பவர் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்திருந்தார். இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு வெளியே முடித்து வைக்க ரொனால்டோவின் வழக்கறிஞர்கள் சார்பாக 2.5 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன. இதனை ரொனால்டோ பகிரங்கமாக மறுத்தார். களத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நான் சுத்தமானவன், தேவையற்ற குற்றச்சாட்டுகள் தன் மீது சுமத்தப்படுவதாக வருத்தம் தெரிவித்தார். இருப்பினும் ரொனால்டோவுக்கு எதிராக கேத்ரின் தொடர்ந்த வழக்கு கடந்த 2019 ஜூன் மாதம் தள்ளுபடி செய்யப்பட்டது. ரொனால்டோவுக்கு ஜூனியர், மெடியோ, ஈவா மரியா என்ற இரட்டை குழந்தைகள், அலெனா மார்டினா என மொத்தம் 4 குழந்தைகள் உள்ளனர். இதில் முதல் 3 குழந்தைகள் வாடகை தாய் மூலம் பிறந்தவர்கள். 4வது குழந்தை ஜார்ஜினா ரோட்ரிகஸ் என்ற காதலி மூலம் பிறந்தது. சர்ச்சைகளை தாண்டி விளையாட்டின் மீது அதீத காதல் கொண்ட ரொனால்டோ தனது நாட்டிற்கும் பெருமை தேடித்தர உழைத்துள்ளார். இதுவரை 8 முறை ஐரோப்பிய கோப்பை கால்பந்து போட்டியில் கலந்து கொண்ட போர்ச்சுகல் ஒரு முறை கூட கோப்பையை வென்றதில்லை. 2016ஆம் ஆண்டு பிரான்சில் நடைபெற்ற ஐரோப்பிய கால்பந்து போட்டியை கால்பந்து ரசிகர்கள் யாரும் எளிதில் மறந்துவிட முடியாது. ஸ்பெயின், ஜெர்மனி, இத்தாலி உள்ளிட்ட பெரும் ஜாம்பவான்களை சமாளித்து கடும் போராட்டத்திற்கிடையே இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது ரொனால்டோ தலைமையிலான போர்ச்சுகல் அணி. சொந்த மண்ணில் பிரான்ஸை எதிர்த்து களமிறங்கிய போர்ச்சுகலுக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது. முதல் பாதி ஆட்டத்திலேயே பிரான்ஸ் வீரர் திமித்ரி தாக்கியதில் ஆட்டத்தை தொடர முடியாமல் ஸ்ட்ரெச்சரில் தூக்கிச் செல்லப்பட்டார் ரொனால்டோ. விளையாட முடியாமல் ரொனால்டோவின் கண்கள் குளமாகின. போர்ச்சுகல் ரசிகர்கள் இருளில் மூழ்கினர். வானமே இடிந்து விழுந்தது போல் ஸ்டேடியத்தில் மயான அமைதி நிலவியது. இருப்பினும் தன்னம்பிக்கையை விட்டுக் கொடுக்காத ரொனால்டோ அவே லைனில் நின்று கொண்டு பயிற்சியாளருக்கு நிகராக வீரர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். எந்த விதத்திலும் தொய்வு இல்லாமல் சக வீரர்களுக்கு உற்சாகத்தீயை மூட்டினார். இதனால் எக்ஸ்ட்ரா டைமில் போர்ச்சுகல் வீரர் கோல் அடிக்க வரலாற்றில் முதல் முறையாக சொந்த நாட்டுக்கு கோப்பையை வென்று கொடுத்தார் ரொனால்டோ.
2018 வரை ரியல் மேட்ரிட்டுக்காக விளையாடிய ரொனால்டோ 451 கோல்களை அடித்து அமர்க்கலப்படுத்தினார். ரொனால்டோ இடம்பெற்ற ரியல் மேட்ரிட் அணி 2011 கோப்பா டெல் ரே, 2012 லா லிகா சாம்பியன், 2012 ஸ்பானிஷ் சூப்பர் கப்பை வென்றது. ரொனால்டோவின் ஆதிக்கத்தால் 2014, 2016, 2017, 2018 என தொடர்ச்சியாக சாம்பியன்ஸ் லீக் டைட்டிலையும் வென்று அசத்தியது. எண்ணற்ற வெற்றிகளுக்கு பிறகு ஜூன் 2018 ஆண்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோவை 884 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்தது ஜுவெண்டஸ் அணி. ஜுவெண்டஸ் அணிக்கு மாறியதிலிருந்து ரொனால்டோ கோல் அடிப்பதில் கடுமையாக சிரமப்பட்டார். களத்திலிருந்து சப்ஸ்டியூட்டாக வெளியில் எடுக்கப்பட்டார். 34 வயது வீரனை 500 கோடிக்கும் அதிகமாக வாங்கியது முட்டாள்தனம் என விமர்சனங்கள் எழுந்தன. ரொனால்டோவின் ஆதிக்கம் முடிந்துவிட்டதாக பத்திரிகைகள் எழுதின. எல்லாவற்றுக்கும் தனது ஆட்டத்தின் மூலம் பதிலடி கொடுக்க விரும்பினார் ரொனால்டோ. ஐரோப்பாவின் தூண்களின் ஒன்றாக திகழும் அட்லெட்டிகோ மேட்ரிடுக்கு எதிரான ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் ஆட்டம் அது. ஏற்கனவே முதல் லெக் ஆட்டத்தில் அத்லெட்டிகோ மேட்ரிட் 2 கோல்கள் அடித்திருந்தது. இரண்டாவது லெக் ஆட்டத்தில் 3 கோல் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் மட்டுமே ஜுவெண்டஸால் காலிறுதிக்குள் நுழைய முடியும். அத்லெட்டிகோவுக்கு எதிராக 3 கோல்கள் அடிப்பதெல்லாம் கனவிலும் நடக்காத காரியமாகத்தான் அன்று வரை பேசப்பட்டது. ஆனால் அன்றைய ஆட்டத்தின் வரலாற்றை மாற்றி எழுதினார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இட்லிப் நகரில் 40,000 பேர் திரண்டிருந்த மைதானத்தில் ஜுவெண்டஸ் ரசிகர்கள் கலக்கத்தில் இருந்தனர். அந்த கலக்கத்தை ஆட்டத்தின் 27வது நிமிடத்திலேயே தனது அதிரடியான ஹெட்டர் கோல் மூலம் ரொனால்டோ தகர்த்தெறிந்தார். ஜுவெண்டஸின் மற்ற வீரர்களை விட ரொனால்டோவை சமாளிக்க அத்லெட்டிகோ மேட்ரிடிற்கு பல ஸ்ட்ராட்டஜிகள் தேவைப்பட்டன. ஆனால் அவரோ களத்தில் ஏற்கனவே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி கொண்டிருந்தார். அதே போட்டியில் ஹாட்ரிக் கோல்களை தெரிக்கவிட்ட ரொனால்டோ ஐரோப்பாவின் தூணாக திகழ்ந்த அத்லெட்டிகோவை மண்டியிடச் செய்தார். ஸ்ட்ரைக்கர், அட்டாக்கிங் மீட், ஃபீல்டர், விங்கர் என எந்த பொசிஷனில் விளையாடினாலும் அவர் மந்திர கால்கள் சொல்வதைத்தான் பந்து கேட்கும். மெஷின்களுக்கு நிகரான தனது கால்களை கொண்டு அவர் மைதானத்தில் செய்யும் வித்தைகள், எதிரணியை நடுங்க வைக்கும் புல்லட் வேகத்தில் ஓடுவது, நெஞ்சில் பந்தை வாங்கி சிசர் கட் அடிப்பது, ட்ரிபிளிங் செய்தவாறே எதிரணி வீரர்களுக்கு தண்ணி காட்டுவது, ஃப்ரீ கிக்குகளில் கோல் கீப்பர்களை கதற விடுவது என மைதானத்தை சுழற்றி அடிப்பதில் ரொனால்டோ ஒரு கில்லி. அண்மையில் சம்டோரியா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் புவியீர்ப்பு விசைக்கே சவால் விட்டு 8 அடி உயரத்தில் பறந்தபடி ரொனால்டோ கோல் அடித்தது சமூக வலைத்தளங்களில் வைரலானது. கோல் அடித்த பிறகு அவர் செய்யும் கொண்டாட்டத்தில் எனர்ஜி தெரிக்கும். மொத்த மைதானமும் ரொனால்டோ ரொனால்டோ என கர்ஜிக்கும். கோல் அடித்ததும் ரசிகர்களை நோக்கி ஓடிச் சென்று அந்தரத்தில் எகிரி குதித்து 180 டிகிரியில் சுழன்று நிற்பதுதான் அவரது ட்ரேட்மார்க் ஸ்டைல். மைதானத்தில் உள்ளவர்களை மட்டுமல்லாது டிவியில் பார்த்து கொண்டிருப்பவர்களையும் ஆட்டம் போட வைத்துவிடும் அந்த மாஸ் மொமெண்ட். எந்த அளவுக்கு என்றால் கோமாவில் உள்ளவர்களை கூட எழுந்து நடக்கச் செய்யும் சக்தி படைத்தது. ரொனால்டோவின் தீவிர ரசிகனான போலந்தைச் சேர்ந்த டேவிட் என்ற சிறுவன் விபத்தில் சிக்கி கோமா நிலைக்கு சென்றான். அவனை மீட்க பல முயற்சிகளை மேற்கொண்டும் பலன் கிடைக்கவில்லை. இறுதியாக ரொனால்டோ கோலடிக்கும் கமெண்ட்ரியை சிறுவனின் காதில் ஒலிக்க வைத்து கோமாவிலிருந்து மருத்துவர்கள் மீட்டெடுத்தனர். இன்று வரை மருத்துவ உலகில் இது ஒரு அசாத்தியமான நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி ரொனால்டோவின் காதுகளுக்கு எட்ட தனது எனர்ஜியால் கோமாவிலிருந்து மீண்ட வெறித்தனமான இளம் ரசிகரை நேரில் சென்று சந்தித்து குதூகலப்படுத்தினார். விளையாட்டு வீரர்கள் என்றாலே அவர்களது உடலில் பச்சை குத்தி இருக்கும். ஆனால் ரொனால்டோ இதில் விதிவிலக்கு. இதுவரை உடலில் ஒரு சிறிய இடத்தில் கூட அவர் பச்சை குத்தியது கிடையாது. காரணம், ரொனால்டோ ஆண்டுக்கு 2 முறையாவது இரத்த தானம் செய்து விடுவார். அது மட்டுமின்றி 2013ஆம் ஆண்டு தனக்கு வழங்கப்பட்ட பாலன் டி ஆர் விருதை ஏலத்தில் விட்டு அதன் மூலம் கிடைத்த 50 கோடி ரூபாயை கொடூர நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கினார். 2015 நேபாள் பூகம்பத்திற்கு 40 கோடி ரூபாய் என சமூக நலப்பணிகளிலும் தன்னை முன்னிறுத்திக் கொள்வார். சிரியாவில் உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்த சமயத்தில் விளையாட்டு வீரர்கள் பலரும் மௌனம் காத்தனர். ஆனால் ரொனால்டோ வெளியிட்ட வீடியோ பதிவு சிரிய மக்களுக்கு ஆறுதல் அளித்ததோடு ரசிகர்கள் பலரது கண்களையும் குளமாக்கியது. கருப்பின மக்களுக்கு எதிரான ரேசிச தாக்குதலையும் கடுமையாக கண்டித்து வருகிறார். அமேசான் காடுகளில் காட்டுத்தீ பரவிய போது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தினார். ரொனால்டோவின் ஃபிட்னஸ் ரகசியத்தை கோடிக்கணக்கானவர்கள் கூகுளில் தேடியதுண்டு. சட்டையை கழட்டிக் கொண்டு ரொனால்டோ கர்ஜிக்கும் போது அவரது பாடி பில்டிங் அழகு வெளியே தெரியும். இரும்பால் செதுக்கியது போன்று கால்கள் இருக்கும். எல்லாவற்றுக்கும் தீவிர உடற்பயிற்சியே காரணம். சிறு வயதிலிருந்தே உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார் ரொனால்டோ. எல்லோரும் தூங்கியதற்கு பிறகும் ஜிம்முக்கு செல்வார்.
கடந்த ரஷ்ய உலகக் கோப்பையில் மணிக்கு 34 கிலோமீட்டர் தூரத்தில் ஓடிய ஒரே வீரர் ரொனால்டோ மட்டும்தான். 34 வயதானாலும் இன்று வரை ஒரு ஹாலிவுட் நடிகரோ சர்வதேச மாடலோ பொறாமைப்படக்கூடிய உடல்வாகுடன் வலம் வருகிறார். ரொனால்டோவின் கடின உழைப்பிலிருந்து நிறைய பாடங்களை கற்றிருப்பதாக இந்திய அணி கேப்டன் விராட் கோலி மனம் திறந்திருக்கிறார். இதுவரை அவரை மிஞ்சும் ஓர் வீரனை தான் கண்டதில்லை எனவும் புகழாரம் சூட்டினார். விராட் கோலி மட்டுமல்ல, எண்ணற்ற விளையாட்டு வீரர்களுக்கும் கால்பந்தின் முடிசூடா மன்னனாக திகழும் ரொனால்டோ தான் ரோல் மாடல். அசாத்தியமான திறமையால் உலகையே திரும்பி பார்க்க வைத்த ரொனால்டோவை கௌரவப்படுத்தும் விதமாக அவர் பிறந்த தீவான மத்தீராவில் உள்ள விமான நிலையத்திற்கு அந்நாட்டு அரசு கிறிஸ்டியானோ ரொனால்டோ என பெயர் சூட்டியது. கருவாக இருந்தபோது கலைக்கப்பட்டிருக்க வேண்டிய ரொனால்டோ இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதில் கலைக்க முடியாத கனவாக ஆதிக்கம் செலுத்துகிறார். இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் இந்த உலகம் சுழன்றாலும் போர்ச்சுகலின் ரொனால்டோ தான் கால்பந்தின் சரித்திர குறியீடு.